மருதாணி பூக்களை வந்து எப்படி நம்ம தாந்திரிக முறையில் வந்து பயன்படுத்தணும், மருதாணி பூக்களால் என்ன மாதிரி பலன்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி. நம்ம கையில் வந்து மருதாணி அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 6 நாளைக்கு வந்து நம்மக்கிட்ட யமன் வந்து நிச்சயமாக நெருங்க மாட்டார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் வந்து மருதாணி பூக்களை வந்து தலைக்கடியில் வச்சு படுக்கும்பொழுது ஆழ்ந்த உறக்கம் வந்து மன நிம்மதியான தூக்கம் வந்து வரும். மருதாணி பூக்களை வந்து மா இலையோடு சேர்த்து வீட்டு வாசலில் கட்டும்பொழுது துஷ்ட சக்திகள் வந்து பயந்தோடும். மருதாணி பூக்களை வந்து தூபம் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுக்குள்ளே வந்து தூபம் போடுறோம் அப்படின்னா அந்த தூபம் வீட்டுக்குள்ளே இருக்க பேய் பிசாசுகளை விளக்கி லக்ஷ்மி கடாட்சத்தை வந்து கொண்டு வரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மருதாணி வேரை வந்து தாயத்துக்குள்ளே அடைச்சி வச்சுக்கும் பொழுது எந்த நேரமும் நம்ம கிட்ட வந்து மகாலட்சுமி வாசம் இருக்கும், அதாவது பணம் வந்து நிறைய கையில் தங்கும்னு சொல்லப்படுகிறது. மாந்திரிகத்தில் மிக மிக முக்கியமான ஒரு மூலிகையாக மருதாணி வந்து கருதப்படுகிறது. மருதாணியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் மூலமாக தெரிவிங்க. பின்னர் கூடிய பதிவில் அதுக்கு நம்மளகத்தை கொடுக்குறேன். நன்றி.